கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணியிருப்போம், நெறைய விட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ் விட்டிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக வைத்திருந்த சொத்து, சுகம், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இயேசு கிறிஸ்து தான் வேணும்னு சொல்லி நம்ம வீட்ட விட்டு கூட வெளிய வந்திருப்போம். அவருக்காக நம்ம வைராக்கியமா கூட இருந்திருப்போம். ஏன்னா, ஆதியில தேவனுடைய அன்ப நம்ம ருசிக்கும்போது, அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு இருட்டுல இருந்து ரொம்ப இருட்டு, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருட்டா இருந்தது. திடீர்னு ஒரு வெளிச்சத்த பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த வெளிச்சம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? அதே மாரி தான் நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம இருட்டுல இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றி வந்தப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கும். இந்த வெளிச்சத்த பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம். அப்பா! எவ்ளோ பெரிய மீட்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னு அந்த சந்தோஷத்துல இருப்போம். நம்ம தேவனுக்காக நாம் நெறைய செய்வோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு போட்டி வருது. நெறைய பணம், பொருள், பெருமை, அந்தஸ்து, மார்க்க பேதம், நான் பெரியவனா, நீ பெரியவனா, காலங்கள் செல்ல செல்ல இயேசு கிறிஸ்துவ விட்டு கிராஜுவலா நம்ம என்ன பண்றோம், நம்ம பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறோம். இது நம்ம போறோன்னே நமக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. நம்ம பின்வாங்குறோமா, இல்லையான்னு சொல்லி நெறைய நேரத்துல நமக்கு தெரியாமயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பின்வாங்கி கொண்டே போறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனிடத்திலிருந்து பின்னாடி போயிட்டே இருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. கடவுள் யார் மூலியமாவது, ஏதோ ஒரு வசனத்தின் மூலியமாவது நம்மள மீட்டுக்கொள்ள கடவுள் ரொம்ப ட்ரை பண்ணுவார். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கரெக்ட் தாங்க. நான் பெர்ஃபெக்ட் தாங்க இருக்கேன். நான் வேதத்தின்படி தான் நடக்கிறேன். தேவன் என்ன வழிநடத்துறாரு சொல்லி அந்த ஒரு கடின இருதயத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம். பேதுருவும் அப்படிதாங்க ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க, "நீ 3 தடவ என்ன மறுதலிப்ப." ஏன்னா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவ மறுதலிப்பேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? "அப்படியெல்லாம் நடக்காது கடவுளே. நான் யாருன்னு தெரியலையே. நான் தான் பிரதான சீஷன். என் மேல தானே கடவுளே நீங்க இந்த திருச்சபைய கட்டுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் மறுதலிப்பேன்னு" சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீங்க வசனத்த வாசிச்சீங்கன்னா, லூக்கா 22:31 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, "பின்னும் கர்த்தர் சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அதுதான் என்ன சொல்றாரு, என்ன ஆனாலும் கடவுளே, நான் செத்தாலும் சரி நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லி அவ்வளோ இதுவா சொல்றாரு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தடவை மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கடவுள் சொல்றாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிச்சிருப்பா. அந்த டைம்ல கூட பேதுரு என்ன சொல்லியிருக்கணும், கடவுளே எனக்கு விசுவாசத்தை கொடுங்க கடவுளே, என்னால முடியாது, கண்டிப்பா எனக்கு விசுவாசம் வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்ல, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் விழக்கூடாதுன்னு அவர் ப்ரேயர் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவர் விசுவாசம் பலப்படணும்னு சொல்லி கடவுள் ப்ரேயர் பண்றாரு. அதுதான் நிறைய நேரத்துல நம்மளும் அப்படிதான். நம்மளுக்கு அந்த விசுவாச குறைச்சல், கடவுள் தான் உண்மையான தேவன், கடவுள் என்னுடைய எல்லாத்தையும் பார்த்து கொள்வாங்க, அந்த விசுவாசம் குறைந்து கொண்டே போறனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனை விட்டு வழி விலகி போய் கொண்டே இருக்கோம். 22:61 லூக்கால நீங்க வாசிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். கடவுள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. 3 தடவை என்ன பண்றாரு, மறுதலிச்சுறாரு பேதுரு. மறுதலிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவோட பார்வையே என்ன பண்ணிடுச்சு, அவரை தான் பாவின்னு ஒத்துக்க வச்சிருச்சுங்க. பேதுரு நம்ம பாராட்டணும். ஏன்னா தனக்கு யாரையுமே தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவர் போவே இல்லை பாருங்க. அதுதாங்க பேதுரு. இல்ல, நம்மளும் அப்படிதான். நம்ம நிறைய நேரம் இயேசு கிறிஸ்துவ நிறைய நேரத்தில் நம்ம வேலை ஸ்தலத்துல மறுதலிக்கிறோம். நம்ம ஒரு படிக்கிற இடத்துல நம்ம மேபி நம்ம வாயில சொல்லாம இருக்கலாம், இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்ம சொல்லாம இருக்கலாம், எனக்கு இயேசு கிறிஸ்து தெரியாதுன்னு நம்ம சொல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கை முறையில நிறைய நேரம் இயேசு கிறிஸ்து நம்ம பிரதிபலிக்காம இந்த உலகத்தின் காரியங்களை பிரதிபலிச்சு கொண்டு எனக்கு இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இயேசுவை மறுதலித்து கொண்டே இருக்கோம். இல்ல, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு விட்டு நம்ம வழிவிலகாம இருப்போம். இயேசு கூடயே இருப்போம். இயேசு கூடயே இருக்கும்போது, இயேசப்பா கூடயே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஒரே ஒரு பார்வையில நம்ம மறந்து நம்பருக்கு அவர் வல்லவரா இருக்காரு. அதனால நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், எந்தெந்த இடத்துலலாம் பேதுருவை போல, ஏன்னா நம்ம தேவனை மறுதலிச்சிருக்கிறோம். நிறைய நிறைய நேரத்தில் மறுதலிச்சு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேரை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் ஒரு கிறிஸ்துவன் தெரிஞ்சுட்டா நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது, நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, நான் தேவனுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு வர வேண்டிய சொத்து சுகம் எல்லாம் வரமாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தேவனை வைராக்கியமாய் வெளியே அறிக்கையிடாம இருக்கிறோம். ஸோ தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நீ மற்றவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்தணும்னா நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இன்னைக்கு தேவனத்துல ஸ்ட்ரென்த் கேட்போம். பேதுருவை போல நம்ம
வந்து மனம் கசந்து அழுவோம். அழுதான்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா தேவன் வந்து நம்மளுக்கு வந்து ஆவியினால் நிரப்புவார். ஆவியானவர் வந்துட்டா போதும், நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்துரும். நம்ம எங்க போனாலும் இதே பேதுரு நீங்க பாருங்களேன், அந்த பெந்தேகோஸ்தே நாளுல ஆவியானவர் நிரப்புனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சது நீங்க தான். எந்த பிரதான ஆசிரியருக்கு முன்னாடி ஓடி ஒளிஞ்சாரோ அவர்களுக்கு முன்னாடியே தைரியமா சொல்றாரு, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவ கொன்னீங்கன்னு சொல்லி. அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா ஆவியானவர் வந்தாதான். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம நம்ம வந்து தேவனுக்கு விரோதமா பேசியிருக்கோம், தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கோம், அதை அறிக்கையிட்டுட்டு ஆவியானவருடைய ஃபுல்னஸோட நம்ம இருக்கும்போது நம்ம எங்க போனாலும் நம்ம தேவனை பிரதிபலிக்கிறவா இருப்போம். நம்ம தேவனை எங்கேயுமே மறுதலிக்க மாட்டோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.